எதுலையுமே ஒரு தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நேர்மையான குணமும் திறமையான குணம் கொண்ட ஒரே ராசினா அந்த விருச்சக ராசி மட்டும்தான். யாருடைய ஜாதகத்துல நான் ஓப்பனா சொல்றேன், சுக்கிரபவனும் ராகுபவனும் யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே நேர காலம் இப்ப சூப்பரா அழகா அற்புதமா அமையும் பாரு. அழகான கார் வாங்கினியா, அழகான வீடு வாங்கினியா, இடம் வாங்கினியா, பூமி வாங்கினியா, சொத்து வாங்கினியா, இப்படிங்கிற பிளான் மனசுக்குள்ள ஓடும் பாரு. சொத்து பிரச்சனை இருக்கணும், இற பிரச்சனை, இப்போ எந்த ஒரு பிரச்சனை இப்ப சொத்துல உள்ள இல்லங்கள் சரியாகும், நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா நல்ல ஒரு மானுவல் அமைச்சு கொடுக்குறாரு. யாருக்கு லக்கணத்தோட சூரிய தொடர்பு இருப்போ கண்டிப்பா அரசாங்க வேலை, அரசு முன்னானுகளும் கண்டிப்பா தேடி வரும். பூரி சொத்து பூரி இடம் இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். இப்ப பாருங்க லாபம், கமிஷன் வியாபாரம், லாட்ரி யோகம், திடீர் யோகம் எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிக்கும். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமுரளி. குரு வழியில் குரு நேசிப்பம், குருவை போற்று அன்பார்ந்த குருவாரேச என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி கண்டிப்பா எல்லாருமே வாழ்க்கையில ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. கண்டிப்பா ஆசை இருக்கும்ல, அந்த ஆசையான பயிற்சி, அற்புதமான பயிற்சி சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி பிப்ரவரி மாசம் 5ஆம் தேதி பயிற்சியாகி மார்ச் மாசம் 1ஆம் தேதி வரை எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாள் அம்மன் அருள் டிவில. கண்டிப்பா இது மிகப்பெரிய யோகங்க. ஏன்னா பிரம்மாண்டமான கிரகம், நட்பு கிரகம், ராகுவோட அந்த சுக்கிர பகவான் இணைகிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்கும். ஒண்ணு, அடுத்து குருவுடைய பார்வை சுக்கிர மேல படுது. 2, நல்லா பாருங்க, பெருங்கொண்ட பணமும் தற்போதைய வருமானமும் ஆசையும் கலையும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துரும். யாரு ஜாதகத்துல நான் ஓப்பனா சொல்றேங்க, ராகு சுக்கிரன் குரு யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி உங்க வாழ்க்கையில இருக்குது. கண்டிப்பா அம்மன் அருள் டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்முடைய அம்மன் அருள் டிவில நம்ம எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம், நிறைய சப்போர்ட் பண்றீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். இப்ப சுக்கிர பகவான் வர்றாருன்னா சொகுசு காரு, சொகுசு பங்களா, ஆசைப்பட்ட விஷயத்த அடைய போறீங்க. அதுக்கான நேரம் நெருங்கிருச்சு. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இப்ப சுக்கிரன் என்ன யோகத்தை கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி. எப்போதுமே சரி விருச்சக ராசி பாருங்க, இதுலயுமே ஒரு தைரியமான குணம் இந்த ராசிக்கிட்ட நிறைய இருக்கு. எப்படி எதுலையுமே ஒரு தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நேர்மையான குணமும் திறமையான குணம் கொண்ட ஒரே ராசினா அந்த விருச்சக ராசி மட்டும்தான். எதையுமே பயங்கரமா சிந்திப்பாங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க. இந்த ராசியில பிறந்தா பாருங்க பயங்கரமா யோசிப்பாங்க. உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கும் யாராலையும் கெஸ் பண்ண முடியாது இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை. தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, ஒழுக்கமான குணம் எல்லாமே பாருங்க இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி, சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போற அதுக்கான பதிவு தான் இது. தயவு செய்து இது ஒரு பொது பலனா பாருங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது மட்டும் பார்த்துக்கிட்டு பலன் எடுக்கு. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். இப்ப உயிருங்கிறது எது? உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான். ஏன்னா சில பேர் நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி விருச்சக ராசி தயவு செய்து திசாபுதியை பார்த்து பலனுக்கு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க. அந்த ஆசையை காட்டக்கூடிய ஒரே கிரகம்னா சுக்கிர பகவான் மட்டும்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, பிரம்மாண்டத்துக்கு அதிபதி ராகு பகவான். இது எல்லா கிரகம் ஒண்ணு கூடி கேந்திரத்துல 4ஆம் இடத்துல போய் உங்களுக்கு இணையுது பாரு. நம்ம ஏன் இந்த வீடியோ பார்க்க சொல்றோம், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேந்திர யோகத்துல திக்பலமாகிறார் சுக்கிர பகவான். எப்படி திக்பலமாகிறார் சுக்கிர பகவான். அவரோட உங்க ராசி அதிபதியும் இணைய போறார், 23ஆம் தேதி இணைய போறார். அப்ப இது சில பேருக்கு நிறைய பேருக்கு நல்ல யோகத்தை கொடுத்துரும். யாருடைய ஜாதகத்துல நான் ஓப்பனா சொல்றேன், சுக்கிர பகவானும் ராகு பகவானும் யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே நேர காலம் இப்ப சூப்பரா அழகா அற்புதமா அமையும் பாரு. நான் பிறந்தது கஷ்டப்பட்டு இருக்கேங்க, எனக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வருமா வராதுன்னா இப்ப அதுக்கான ஒரு நேரம் வரும். உங்க ஜாதகத்துல நல்ல திசா புத்தி நடக்கணும், இல்லைன்னா இங்க பலவீனம் தான். ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி 7ஆம் வீட்டு அதிபதி யாரு? சுக்கிர பகவான் தான். ஏன் உங்களை நான் பார்க்க சொல்றேன், 7ஆம் இடத்துல என்னென்னங்க இருக்குது? உங்களுடைய மனைவியை 7ஆம் இடத்துல பார்க்கணும், கணவனை 7ஆம் இடத்தை பார்க்கணும், நண்பர்களை 7ஆம் இடத்தை பார்க்கணும், வழக்குல ஜெயிக்கணும்னா 7ஆம் இடத்தை பார்க்கணும், அரசியலை பார்க்கணும் 7ஆம் இடத்தை பார்க்கணும், பொதுமக்களுடைய தொடர்பை பார்க்கணும் 7ஆம் இடத்தை பார்க்கணும்.
அடுத்து பாருங்க 12ஆம் வீட்டு அதிபதி. வெளிநாடு பார்க்கணும், 12ஆம் இடத்தை பார்க்கணும். அயன போகம் 12ஆம் இடத்தை பார்க்கணும். ஆசைப்பட அசையணும் அடையணும்னா கண்டிப்பா 12ஆம் இடத்தை பார்க்கணும். இது எல்லாமே இந்த 12ஆம் இடத்துல நிறைய விஷயம் இருக்குது. அப்ப 7 12 போய் உங்களுக்கு எங்க இருக்குது? ஸ்ட்ரெயிட்டா பாருங்க, அவர் போய் நிக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல உட்காந்துருக்காரு. அதுவும் ராகுவோட பிரம்மாண்ட கிரகத்தோட சேர்ந்து வேற இருக்காரு. இது சில பேருக்கு பயங்கரமான யோகத்தை கொடுத்துரும். உங்க ஜாதக தசாபுத்தியை மட்டும் பார்த்துடுங்க, கரெக்டான ஒரு பலன் கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். ஏன்னா நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு காத்திருக்குது. பார்த்து நிறைய நல்ல விஷயம் எடுத்துக்கலாம். ஏன்னா சில பேர் சில பேர் இந்த விருச்சக ராசியை பிறந்தவங்க பாருங்க ரொம்ப ஒரு தடங்கான ஒரு விஷயத்தை சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா தெரியுமா, அந்த சனிமான் வக்ரமா இருந்தார் ஒண்ணு. இப்ப குருபவன் வக்ரமா இருக்காரு பாத்தீங்களா, கண்டிப்பா பொருளாதார வருமான பிரச்சனை கண்டிப்பா வந்திருக்கும். இட பிரச்சனை, பண பிரச்சனை, பொருள் பிரச்சனை, நகை பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு விரைய செலவு நடந்திருப்பாருங்க. நான் சொல்ற இந்த 2 மாசத்துக்குள்ள நகையோ பணமோ பூர்வீக சொத்தோ பூர்வீக இடமோ இல்ல உங்களுடைய பேச்சுவார்த்தை ஒரு மன வருத்தமோ ஒரு சங்கட்டமோ நண்பர்களோ கூட்டாளி ஒரு மன வருத்தமோ எல்லாமே பார்த்தது யாருன்னா கண்டிப்பா இந்த விருச்சக ராசிக்காரர் இருப்பாங்க. நீங்க நிறைய தடங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வேலை செய்யும். படிப்பா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு தடங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமைஞ்சிருக்கும். இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை பார்த்திருப்பீங்க. என் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், திருமண தாமதமாகிறது, தொழில் உத்தியோக தடங்களை கொடுக்கறது, படிப்பு கல்வி ஒரு தடங்களை பார்க்கறது, அரசாங்க அரசியல் மூலம் நிறைய ஒரு மன வருத்தத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே பாருங்க விருச்சக ராசி கொஞ்சம் ஒரு ஸ்லோவாகவே இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து விருச்சக ராசி இப்ப எல்லாம் பாருங்க 4ஆம் இடத்துல எல்லா கிரகம் ஒண்ணு கூடுறதுனால தயவு செய்து உங்க முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா செவ்வாய் உச்சத்துல உட்காந்துருக்காரு. இது மாதிரி 2ஆம் இடத்துல எதிரி பகையில உங்களுக்கு பிரச்சனை எப்படி உட்கார்ந்தாரு, பொருளாதார வருமான பிரச்சனை கண்டிப்பா கொடுத்து விட்டாரு. கடன் பகை, எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் ஏதாச்சும் ஒரு விஷயத்த கொடுத்துக்கிட்டே இருந்தார். நல்ல ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தை கொடுக்கவே இல்லை விருச்சக ராசியை பொறுத்தவரை. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது விருச்சக ராசி. இனிமே எல்லாமே நல்ல ஒரு யோகமா அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப 4ஆம் இடத்துல இருந்தா என்னமா உங்க மனசுல ஓடும்? நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். அழகான கார் வாங்கினியா, அழகான வீடு வாங்கினியா, இடம் வாங்கினியா, பூமி வாங்கினியா, சொத்து வாங்கினியா, இப்படிங்கிற பிளான் மனசுக்குள்ள ஓடும் பாருங்க. இருக்கா இல்லையா? ஏன்னா அந்த அந்த அதிபதியோட போய் சேர்றாரு செவ்வாய் பகவான். இப்ப வீடு, இடம், பூமி, சொத்து, வண்டி, வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. வாங்கிதான் ஆகணும். அதுக்கான நேரப்ப நெருங்குது. அப்ப ஜாதக தசாபதி நல்லா இருக்கு. இல்லை வெளிநாடு போறவங்க கண்டிப்பா வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கணும். அனைவருக்கும் சொல்றேன், பயங்கரமான பதவி இருக்கு. ஏன்னு சொல்லுங்க, நேரம் 4ஆம் இருந்து 10ஆம் இடத்தை பாக்குறாரு யாரு? செவ்வாய் பாக்குறாரு, சூரியன் பாக்குறாரு, புதன் பாக்குறாரு, சுக்கிரபா பாக்குறாரு, ராகு பாக்குறாரு. எல்லாமே பார்க்கும்போது பயங்கரமான யோகத்தை கொடுத்துரும். 10 என்ன? பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம். பழைய வேலையை தூக்கி போடு, புதிய வேலையை கொண்டா உள்ள. அப்ப அதுக்கான யோகம் உங்களுக்கு பர்ஃபெக்டா வேலை செய்யுது. வேலை, தொழில், உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, சொத்து வாங்கக்கூடிய சூப்பரா இருக்கும். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது. எப்படிப்பட்ட ஒரு வழக்குலையும் நீ ஜெயிக்கக்கூடிய யோகம் கண்டிப்பா வேலை செய்யும். எவ்வளவு ஒரு பெரிய வழக்கா இருந்தாலும் சரி, இப்ப உங்க பக்கம் தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை இருக்கணும், இற பிரச்சனை, போய் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இப்ப சொத்துல உள்ள வில்லங்கள் சரியாகும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா நல்ல ஒரு மாணவர் அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள ஒரு நிறைய மன வருத்தம் இருக்கும், தரங்கள் இருக்கும், தாமதம் இருக்கும். இப்படியுமே இருக்காது. திருமணத்தை சந்தோஷமா சுகபோகமா வாழக்கூடிய நேரம் 23 அப்புறம் கண்டிப்பா நிறைய திருமண பேச்சு எடுப்பாங்க. வெளியூர் பொண்ணு, வெளிநாடு பொண்ணு, நிறைய ஒரு வரன் சார்ந்த விஷயம் ஆண்களுக்கு கண்டிப்பா திருமணம் அமைப்பு வரும். பெண்களுக்கு நல்லா இருக்கும். நிறைய குழந்தைக்கு பாய்க்கிறது மூவ் பண்ணி பாருங்க. இனிமேல் தடங்கள் வராது. நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பாரு. அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க, உங்க குடும்பத்துல யாராச்சும் ஒரு அரசாங்க வேலை வரும் பாருங்க. யாருக்கு லக்கணத்தோட சூரிய தொடர்பு இருப்போ கண்டிப்பா அரசாங்க வேலை, அரசு முன்னானுகளும் கண்டிப்பா தேடி வரும். அம்மாவுடைய சொத்து, அப்பாவுடைய சொத்து, வில்லங்கம் பிரச்சனை நிறைய பேருக்கு கண்டிப்பா விருச்சக ராசியை பொறுத்தவரை கண்டிப்பா இல்லாத ஆளே இல்லை. எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கும், இல்ல சகோதர ஒரு பிரச்சனை இருக்கும், இல்ல அம்மா அப்பா கிட்ட ஒரு மன வருத்தம் தரங்கள் மாதிரி இருக்கும், இல்ல வண்டி வாரத நிறைய செலவுல பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே இது கொண்டு நடந்துச்சு. இனிமேல் நடக்காது. சொத்து உங்களுக்கு கிடைச்சிருக்கணும். ஆல்ரெடி பூரி சொத்து, பூரி இடம் இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. பாத்துங்க, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். ஏன்னா குரு பகவான் பாக்குறாரு. அப்ப ஏதாச்சும் ஒரு வழக்குல ஜெயிக்கக்கூடிய யோகம், ஏதோ கோர்ட்டு கேஸ் ஜெயிக்கக்கூடிய யோகம் நல்லா இருக்கும். கண்டிப்பா அது மாற்றத்தை சரி பண்ணி கொடுக்குறாரு. அதே மாதிரி எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் சரி, நான் விருச்சக ராசி சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், எந்த பேங்க்ல போய் கவர்மெண்ட் பேங்க் ஆகட்டும், தனியார் பேங்க், எந்த பேங்க் லோன் கேட்டு பாருங்க, இப்ப சாங்ஷன் ஆகும். நேரம் நல்லா இருக்கு. அதுக்கான ஜாதக தசாபத்தி இருக்குதா, இதைதான் நீங்க பார்க்கணும். தயவு செய்து எல்லாருமே இது ஒரு பொது பலனை மட்டும் எடுங்க. விருச்சக ராசி தயவு செய்து எல்லாருமே இது வாழ்நாள் பலனை எடுத்துக்காதீங்க, தயவு சொல்றேன். ஏன்னா சில பேர் சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் கரெக்டா வச்சுதான் கால் பண்ணுங்கிறீங்க. ஜாதகத்தை தசாபத்தியை பார்த்து மூவ் பண்ணி அடிங்க, சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, லாபம், கமிஷன் வியாபாரம், லாட்ரி யோகம், திடீர் யோகம் எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிக்கும்.
அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரையம் பண்ணாம ஜாதத்தை பார்த்து மூவ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். மருத்துவத்துறை சூப்பரா இருக்கும். விருச்சராசி எத்தனை பேர் மருத்துவத்துறையில படிக்கிறீங்க? நல்லா இருக்கும். அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் படிக்கிறீங்க? மருத்துவ சந்தோஷம் சூப்பரா இருக்கும். கலை ஃபீல்டு சூப்பரா இருக்கும். ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும். கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும். இந்த துறை எல்லாமே சூப்பரா இயங்க போகுது. அப்ப நிறைய கெட்ட விஷயம், நிறைய விஷயம் உங்களுக்கு நடக்காது. நிறைய நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா விருச்சக ராசிக்கு வேலை செய்ய போகுது. சொத்து, வீடு, இடம், பூமியில் உள்ள கலகம் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்துருவாரு. அப்ப எடுத்த காரியம் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். விருச்சக ராசியை பொறுத்தவரை பெண்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு யோகம் வருமாறு. பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், தொழில ஒரு மாற்றம், படிப்புல ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பரா இருக்கு. விளையாட்டுத்துறைனா செம்மையா இருக்குங்க. விளையாட்டுத்துறை, கெமிக்கல் ஃபீல்டு, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க, அடுத்த நகைக்கடை வச்சிருக்கவங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், நல்ல ஒரு யோகம் இந்த விருச்சக ராசியை பொறுத்த நல்லா இருக்கு. அதுவும் உங்களுக்கு 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல திக்பலமா சுக்கிரன் ராகு இணைஞ்சிருக்காரு. தயவு செய்து நீங்க சுக்கிரனும் ராகும் உங்க ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டு சூப்பரான யோகம் இருக்கு பாத்து. இப்ப நட்சத்திர பலன். இதுல அவருடைய முதல் நட்சத்திரம் என்ன வரும்? எடுத்தவனே விசாக நட்சத்திரம் பாருங்க. இதுலயும் ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு பிறக்கணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் நிறைய இருக்கும். யாரு இந்த நட்சத்திரத்தை பிறந்துட்டாவே? விசாகத்துல பிறந்தா ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு பிறக்கும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், டேலண்டான குணம் நிறைய உண்டு. இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க. விசாகத்துல பிறந்த அனைவருக்கும் செம்ம யோகம் இருக்கு. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. குடும்பத்துல நல்ல விஷயம், நல்ல காரியம் எல்லாமே தேடி வருது. எடுத்த காரியம் உங்க பக்கம் வெற்றி. யாரு? விசாகத்துல பிறந்தவங்க சொல்றேன். படிப்போ, கல்வியோ, வேலையோ, தொழிலோ, உத்தியோகமோ நல்ல ஒரு மாற்றம். ஆனா வெளிநாடு, வெளியூர், வீட்டுல ஒரு சுப செலவு, சுபகாரியம் எல்லாமே தேடி வருது. விசாகத்துல பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அனுசரத்துல பிறந்தவங்க. பயங்கரமான திறமையான குணமும், டேலண்டான குணமும், அறிவான குணமும், நல்ல ஒரு திங்க் பண்ணக்கூடிய குணம் நிறைய இருக்கும். யாரு? அனுசத்துல பிறந்தவங்க சொல்றேன். இனிமே நல்ல நேரம் தேடி வருது. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, படிப்பில் மாற்றம் வருது, தொழில் ஒரு மாற்றம் வருது, எல்லாமே சூப்பரா இருக்கு. யாரு? அனுசத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம், லைஃப்ல சூப்பரான ஜெயிக்கக்கூடிய யோகம் வருது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். இனிமே எதை எடுத்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும். அனுசத்துல பிறந்தவங்க சொல்றேன். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் பிறந்தவங்க. இதுலயுமே பாருங்க ஒரு பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம், நல்ல டேலண்டான குணம் கூட நிறைய இருக்கும். இப்படி கேட்டை நட்சத்திரம் பிறந்தவங்க பயங்கரமான திறமையான குணம் நிறைய இருக்கும். இனிமே படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலை, ஒரு தலைமை பொறுப்பக்கூடிய அமைப்பு, கமிஷன் வியாபாரம் பாக்குறவங்க, எழுத்துக்கணி சம்மந்தப்பட்ட வேலை பாக்குறவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா உண்டு. யாரு? இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க சொல்றேன். கோட்டை கட்டக்கூடிய நேரம் தேடி வரும். படிப்பு, கல்வி, உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் உண்டு. தொழில் உத்தியோகத்திலும் சரி நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா தேடி வருது. இனிமே எந்த ஒரு கெட்டதும் பெருசா பாதிக்காது. நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு பாருங்க இந்த கேட்டை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு. ஐடிஎஃப்ல இருக்கட்டும், கமிஷனியா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி விருச்சக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.